கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, வருகிறார் ஆயத்தமாவும், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பாடுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். கைகளை தட்டி மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். குணங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா, நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராக, கரடானவை கரையில்லாமலே, கரையில்லாமலே, குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். கோணலானவை வேறாகணும், கரடானவை சமமாகணும். கைகளை தட்டி இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசுவே என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள். மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் கொடுக்கிற அபிஷேகம். Receive the Holy Spirit. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பாத்திரம் நிரம்புவதாக, உன் பாத்திரம் நிரம்புவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் ரிலீஸ், ரிலீஸ் தி அனாயிண்டிங். அற்புத அடையாளங்கள் நடைபெறுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்துவதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிருபாசன மதர்மார்களுக்கு நன்றி, மியூசிக் வாசித்த சகோதரனுக்கு நன்றி. 2018 ஒல்லியா இருந்தார், இப்போ குண்டாயிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு வருகிறார். ஆமென். இந்த நேரத்தில் எனக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுத்த, சத்தியத்தை கற்றுக் கொடுத்த பாஸ்டர் MK சாம்சுந்தரம், என்னுடைய யூனிவர்சிட்டி மரியாதைக்குரிய பாஸ்டர் தாமஸ் ராஜ் ACA அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடங்கியிருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உற்சாகமாக இருக்கிறீங்களா? இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தமும் வருகையும். மத்தேயு
7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாய் வந்தார், இப்பொழுது மகிமையின் ராஜாவாய் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தமும் அவர் வருகையும் குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பேச ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். வார்த்தையை கேட்கிறவர் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது அவிசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு. 14ஆம் வசனம், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவினுடைய சித்தத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 13ஆம் வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வருகைக்கு போக வேண்டுமானால் பிரயாசப்படுங்கள். இயேசுவை சந்திக்க பிரயாசப்படுங்கள். இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் விட வேண்டியதை விடணும். அப்பதான் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். Praise the Lord. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், இந்த உலகத்திலே வருகையில, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்க வருகைக்கு போகணும்னா எந்த மனுஷனையும் பிடிக்காதீங்க, எந்த ஸ்டாரையும் பிடிக்காதீங்க. ஜீவ வசனத்தை பிடிச்சிடுங்க, இயேசுவை பிடிச்சிடுங்க. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த அல்ல, இயேசுவை பிரியப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Praise the Lord. Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு சத்தியத்தை எழுதி இருக்கிறார். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும், தேவனுடைய திருவுளத்தை மனதில் இருக்கிற சித்தத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவருடைய மனசுல இருக்கிறத, அவர் உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிரித்தெடுத்தார். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பிரித்தெடுத்தார். இந்த தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கபடி அன்பாய் கேட்கிறேன். நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நல்ல கவனிக்கணும். யார் ஒருவர்
ஆண்டவராகி இயேசுவோட ஐக்கியப்படுறாங்களோ, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். நீங்க தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால், ஆண்டவராக பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. மறைப்பேனோ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆண்டவராக இயேசு எதை வெறுக்கிறார், எதை விரும்புகிறார், எது பரிசுத்தம், எது அசுத்தம் என்பதை அறிய வேண்டுமானால் அவரோடு ஒரு உறவு அவசியம். அல்லேலூயா. சிநேகிதர் என்றேன், சிநேகிதர். தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தின் மறைபொருள்களை, தேவனுடைய உள்ளத்தை, தேவனுடைய சித்தத்தை, இந்த சபையினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவோட ஒரு ஐக்கியப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தை உள்ள வச்சுக்கிட்டு இயேசுவே வாருனா வரமாட்டார். உலகத்தை உள்ள வச்சுக்கிட்டு இயேசுவே வாருனா வரமாட்டார். உலகம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருகை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை குறித்தும் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியான ஒரு பலத்தோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. தேவனுடைய சித்தம் பரிசுத்த வேதகமத்தில் எழுதியிருக்கிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. போதக சிச்சையே ஜீவவழி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு எந்த மனுஷனை தேடி போக வேண்டாம். முழங்கால் போடுங்க, வேதத்தை தரங்க, இதுல இருந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். சுவாசிக்கிறீங்களா? எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிற வருகையை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை குறித்தும் உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். மற்ற காரியங்களை உங்கள் போதகர் மூலியமாக ஆண்டவர் பேசுவாராக. பாயிண்ட் நம்பர் 1, வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், 7 மாடி கட்டி கொடுப்பேன் என்று சொல்லல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய ஊழியர்களை தேவன் இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினார்னா, வருகைக்கு ஆயத்தப்படுத்த. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அட்ஜஸ்ட் பரலோக ராஜ்யத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் கவனிக்கணும், பணம் கொடுத்து உள்ள போக முடியாது. எந்த ஆள் பலத்தில் உள்ள போக முடியாது. இதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், பரிசுத்தம், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். பேரை எழுதவும் செய்யறாரு, அழிக்கவும் செய்யறாரு. இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷன் கூட்டம், இந்த ஊழியத்தை கர்த்தர் அற்புதமா நடத்தினாரு. ஒரு பக்கம் தேங்க்ஸ் கிவிங், இன்னொரு பக்கம் இந்த சபையை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த கூட்டம். வசனம் உங்களை ஆயத்தப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. அவர் வார்த்தை 27ஆம் வசனத்துல போட்டு, தீட்டுள்ளதும்
அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த உலகத்துல அழிஞ்சு போற ஒரு ஃபிளைட்டுக்குள்ள போனோம்னா நிறைய செக்கிங் இருக்கு. அந்த செக்கிங் எல்லாம் முடிச்சாதான் ஃபிளைட்டுக்குள்ள போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அழிஞ்சு போற ஒரு உலக பொருளுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா பல செக்கிங் இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா பல சுத்திகரிப்பு இருக்கு, கீழ்ப்படிதல் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சித்தத்தை தேவன் தம்முடைய சித்தத்தை வசனத்தில் எப்படி எழுதி இருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்த சித்தம் என்ன, ஜனங்களை குறித்த சித்தம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜாலி லைஃப் இல்ல, ஹோலி லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் ட்ரெடிஷனல் அல்ல. நம்ம ட்ரெடிஷனல் அப்பாக்காக வர்றது, அம்மாவுக்காக வர்றது, பாஸ்டுக்காக வர்றது ட்ரெடிஷனல், பாரம்பரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ட்ரெடிஷன் அல்ல, ரிச்சுவல் அல்ல, பிராக்டிஸ் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இயேசுவை அனுபவிப்பது. அல்லேலூயா. இயேசுவை கொண்டாடுறீங்களா, அனுபவிக்கிறீங்களா? சத்தமே காணுமே. இயேசுவை அனுபவிக்கிறவங்கள கையை தட்டி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. அனுபவிக்கிறீங்களா? காலையில சொன்ன ஆலயத்தில் இருப்பது முக்கியம் அல்ல, ஆண்டவருக்குள் நிலைச்சிருப்பது தான் முக்கியம். குடும்பமா ஆலயத்தில் இருக்கிறோன்றது இல்ல, குடும்பமா ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம். என் பையன் ஆலயத்தில் இருக்கிறான் முக்கியம் இல்ல, ஆண்டவருக்குள் நிலைச்சிருக்கிறோம். அதான் 2 தீமோத்தேயு 1:15 கால தியானிச்சோம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சித்தத்தை குறித்து எப்படி அவர் எழுதி வைத்திருக்கிறார்? தீட்டு உள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற அருவருப்புகள் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. சபையார் எல்லாம், சபை வந்தவங்க எல்லாமே 12ஆம் வசனத்தை வாசிங்க. 3:12 வந்தவங்க எல்லாம் 3:12 வாசிங்கம்மா. மத்தேயு 3:12 எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தாவில நிரம்பி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை தூற்றுக்கூடையினுடைய வேலை கோதுமையும் பதரையும் பிரிக்க, கோதுமையையும் பதரையும் பிரிக்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், தூற்றுக்கூடையை கொண்டு வருகிறார். எது விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வருகிறார். சொந்தக்காரங்க வந்தா, அம்மா அப்பா வந்தா அதை கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கிஃப்ட் வாங்கிட்டு வரல, தூற்றுக்கூடையோட வரப்போறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தூற்றுக்கூடைய பார்த்தா பதருக்கு பயம், தூற்றுக்கூடைய பார்த்தா கோதுமைக்கு சந்தோஷம். கோதுமைலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் நிறைய பதர் இருக்கீங்களோ? கோதுமைலாம் ஒரு அல்லேலூயா. 3:12 3:12 அது ஒரு வார்த்தை போட்டு களம், களம், அம்பாரம். அடுத்த வார்த்தை கோதுமை, களஞ்சியம், பதர், அக்கினி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களம் என்றால் ஜட்ஜ்மெண்ட் ஏரியா, இன்ஸ்பெக்ஷன் ரூம். கோதுமையும் பதரையும் பிரிக்கணும் தான் களம். தானியம் விளைஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டா களஞ்சியம் போகாது. எழுதி கொள்ளுங்க. களஞ்சியம் என்றால் பரலோக ராஜ்யம். களஞ்சியம் என்றால் பரலோக ராஜ்யம். வயல்வெளியில விளையிற தானியம் ஸ்ட்ரைட்டா களஞ்சியம் போக முடியாது. வயல்ல இருந்து அம்பாரத்துக்கு வரணும், அம்பாரத்துல இருந்து தூற்றுக்கூடைக்கு வரணும், தூற்றுக்கூடையிலிருந்து தான் களஞ்சியம் போகணும். உலகத்துல இருந்து சபைக்குள்ள வரீங்க, சீக்கு இருக்கு, வீக் இருக்கு. சபையில சீக், வீக் எல்லாமே கலந்திருக்காங்க. கோதுமை, பதர் எல்லாமே இருக்கு. வேதம் சொல்கிறது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட போகிறோம். கைகளை தட்டி அந்த எக்கால சத்தத்தை கேட்க போகிறோம்.
அந்த எக்கால சத்தத்தை கேட்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் தெளிவா போட்டிருக்கு. களத்தை நன்றாய் விளக்கி, என்னதுங்க? நன்றாய் விளக்குவார். எகிப்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைகள், மனைவியெல்லாம் கணக்கு போட்டா எத்தனையோ லட்சங்கள் கணக்காகுது. ஆனால் காதேஸ் பர்னயா என்ற களத்துக்கு கொண்டு வந்தாரு. நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. கால் வீங்கவில்லை, பாதரட்சை தேயவில்லை, வஸ்திரம் கிழியவில்லை, ஒரு குறையில்லாம கொண்டு வந்தாரு. காதேஸ் பர்னயா, எகிப்து டு காதேஸ் பர்னயா. காதேஸ் பர்னயால கையில தூற்றுக்கூடை எடுத்து ஆண்டவர் கொஞ்சம் ஜலிச்சா எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க? ஜோஷுவா, காலேப். தூற்றுக்கூடைய கையில் எடுத்தார். நல்ல வேலை இருக்கு பிரதர், நல்ல வேலை இருக்கு, நல்ல பணம் இருக்குது, இயேசு என்னோட இருக்கிறார், தப்பு கணக்கு போட்டுறாதீங்க ஐயா. பெனிஃபிட் இங்க, பிளஸிங் அங்க. சத்தமே காணுமே. ரிசல்ட் உலகத்துல, ரிவார்டு பரலோகத்துல. ரிசல்ட்டுக்காக ஞானஸ்தானம் அல்ல, ரிவார்டுக்காக தான் ஞானஸ்தானம். ரிசல்ட்டுக்காக சர்ச் இல்ல, ரிவார்டுக்காக தான் சர்ச். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரா உள்ள இருக்கீங்களா? கைகளை உயர்த்துங்க, கடைசியா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரா உள்ள இருக்கீங்களா? கடைசியா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வெக்கப்படாம கையை உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். 1 கை வலிச்சா ஜாக்கி தூக்கி விட்டுறமா. 2 வெக்கப்படாம தூங்க, ஆண்டவர் பார்க்கிறார். 3 4 அரகை. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடைசியில வாங்க. தண்ணீர் இருக்கு, தொட்டி இருக்கு, ஊழியர் இருக்கிறார், தடை என்ன? சத்தமே காணுமே. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவர் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. வாசிக்க அந்த வசனத்தை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் போய் வந்த தேசத்திலே 23ஆம் வசனம், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவி உத்தமமாய் என்னை பின்பற்றபடியினால். உத்தமமாய். மோசே எதை பேசினாரோ அதை யோசுவா பேசினார். மோசே எதை விசுவாசிச்சாரோ காலேப் அதை விசுவாசிச்சார். சபையில உங்க போதகர் எந்த வார்த்தையை பேசுறாரோ, எந்த வசனத்தை பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லணும், விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காதேஸ் பர்னயா வசனத்தில் எழுதிக்கிடுங்க. பேனால் இருந்தா அது இடத்தின் பெயர் காதேஸ் பர்னயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுக்காதவர்களே, வருகை சமீபமாயிருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. கோதுமை யார் தெரியுமா? வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். பதர் வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். என் ஆண்டவர் கோதுமையும் பதரையும் பிரிக்க போகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிங்க. மத்தேயு. தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியா. யார் வந்தது? திரளான ஜனங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றார். 25ஆம் வசனம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. களைகளும் காணப்பட்ட. ஏன் களை வந்துச்சு? கூடவே இருந்தது, செய்தியை கேட்டது, ஆராதனை கேட்டுச்சு, 24 மணி நேரம் கூட இருந்தது.
ஏன் பதரா மாறிச்சுன்னா தண்ணீர் வந்தது, அதுக்கு இடம் கொடுக்கல. விவசாயம் பண்ற ஒரு நிலத்துல விவசாயி அத்தனை அந்த இடத்துக்கு ஒரே தண்ணீர் பாய்ச்சறாரு, ஒரே உரம் போடுறாரு. ஒரே தண்ணீர், ஒரே உரம், ஒண்ணு. ஒரே விசுவாசம், ஒரே ரட்சிப்பு, ஒரே ஞானஸ்தானம், ஒரே செய்தி, ஒரே ஆராதனை, ஒரே எல்லாம் ஒரே லேண்ட்ல நடக்குது. வசன சீக்ரெட் எங்க போட்டிருக்குன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ஏதுவான அடையாமல் வாசிங்க. ஏனெனில் அறிவிக்கப்பட்டது போல கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்க? விசுவாசம் இல்லாம கேட்டாங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், கவனிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு வருகிறவர்கள் உண்டு, தூங்குகிறவர்கள் உண்டு, பாதியிலே போகிறவர்கள் உண்டு, வளர்கிறவர்கள் உண்டு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வர்றீங்களா வளர்றீங்களா? என்னதுமா? வர்றீங்களா வளர்றீங்களா? வர கூட்டமா இருக்குது. வர கூட்டம் எப்படி தெரியுமா? என் ஆத்துமாவே வண்டி சாவி எடுத்துறோம், என் முழு உள்ளமே வீட்டில் போய் நிற்கும். வளர்ற கூட்டம் அப்படி இல்லை. என் ஆத்துமாவையும் போட்டு ஜெபம் பண்ணி சந்தித்து ஒரு தரிசனத்தோட போகும். அல்லேலூயா, அல்லேலூயாலாம் உள்ள போதே, சத்தமே காணுமே. என்ன போட்டுக்குதுமா? கேட்டவர்கள். அதாவது 92 ஆண்டவருக்குள்ள வந்தேன், என் பக்கத்தில் இருக்கிற ஆளை இப்போ பார்க்குறேன். ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை. புரியுதுங்களா? நீங்க ஏன் இருக்கிறீங்கன்னா கேட்டீங்க, விசுவாசிச்சீங்க. அல்லேலூயா. கேட்டீங்க. தேமா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டான், முடிவு சரியில்லை. விவசாயம் அதான் அப்போஸ் அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த திரும்ப வரும் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10. எல்லாரும் 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 ஒரே மேகத்துக்குள்ளாக, எல்லாரும் எல்லாரும் திரும்ப வரும், எல்லாரும் எல்லாரும். இங்க எல்லாருக்கும் ஒரே ஆராதனை தான், எல்லாருக்கும் ஒரே செய்தி தான், எல்லாருக்கும் ஒரே உபதேசம் தான். ஆனா வசனம் வரும்போது அது ஏத்துக்கிறது இல்லை. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் போய் கணவன் மனைவிக்கு புத்திமதி சொன்னார். ஒரு 2 மணி நேரம் சொன்னார். கடைசியா அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, பாஸ்டர் அவளுக்கு இன்னும் நல்லா சொல்லுங்க. என்ன சொன்னார்? அவளுக்கு அவர் 2 பேருக்கு தான் சொன்னாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னாரா? இன்னும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஆமென். இது தேவன் உலாவுகிற இடம். 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆனாலும் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். 13:28 மத்தேயு. அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான். உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு பதரா கோதுமையான் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பாஸ்டர் அவனை வெளியே தரத்துங்க, பாஸ்டர் அவனோட பேசாதீங்க, அது எங்க வேலை கிடையாது. சத்தமே காணுமே. காலேஜில் பக்கத்து பெஞ்சில் உட்கார்றாங்களே, காலேஜில் பக்கத்து பெஞ்சில், அது பதரா கோதுமையான் யார் கண்டுபிடிக்கணும்? பேசவே மாட்டேன்றீங்க. அந்த அம்மா வருது பாஸ்டர், நான் வரல, அது பதர், அது எடுத்து போடு சொல்றது கவனிக்கணும். நீங்க எது பதர்ன்றத ஆவியில நீங்க தான் நிதானிக்கணும். எங்களை கேட்டீங்கன்னா பிடுங்க வேணான்னு சொல்றாரு, அவர் பிடுங்கி போட்டுருவார். சத்தமே காணுமே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பாயானால், வசனத்துக்கு கீழ்ப்படிவாயானால் நீ தான் கோதுமை மணி. பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, நீங்க ஒரு கோதுமை மணி. சிரிச்சின்னு சொல்லுங்க, கோபமா சொல்லாதீங்க. ஜென்ஸ் அட்டென்ஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, களஞ்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க.
ஒரு ட்ரூத் சொல்ல போறேன், ஒரு சத்தியம் சொல்ல போறேன். எல்லா இடத்துலயும் சொல்லின்னு இருக்கேன், இங்கேயும் சொல்ல போறேன். அதை வாசிக்கிறீங்களா? அதே வார்த்தை மத்தேயு 3:12. என்னமா போட்டுக்குது? களம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் களம்ன்றதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவீங்கன்னு தெரியாது. களத்துக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை இருக்கு, அம்பாரம். என்னதுங்க? அம்பாரம். இந்த அம்பாரத்தில் என்ன இருக்கும்? நிறைய தானிய விளையர் இடத்துல நான் போயிருக்கிறேன். இந்த வசனத்தை ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துட்டு போய் பார்க்கும்போது பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், நெல் களஞ்சியம் போய் நேரடியான வயல்வெளியில் இறங்கி நான் பார்த்துருக்கேன். கவனிக்கலாம். இந்த களத்தை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். களம் வயல்வெளியை விட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. களம் அப்படி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. இங்க குப்பை இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு, கோதுமை, பதர் எல்லாம் இருக்கு. இப்ப பதர் வந்து கோதுமையை பார்த்து பேசுது. என்ன தெரியுமா பேசுது? நீயும் நானும் ஒண்ணு. என்னதுங்க? பேசவே மாட்டேன்றீங்களே. நீ ஞானஸ்தானமே எடுக்கல, நான் எங்க வந்துட்டேன்? நீ பரிசுத்த பாஷை பேசுற, நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், எங்க வந்துட்டேன்? ரெண்டு பேரும் எங்க வந்துட்டோம்? நீ சினிமாக்கே போக மாட்ட, நான் சினிமா முடிச்சு நேரம் எங்க வந்துட்டேன்? பேசவே மாட்டேன்றீங்க. நீ சினிமா பாட்டு, நான் சினிமா பாட்டு பாடுவேன், எங்க வந்துட்டேன்? ரெண்டு பேரும் எங்க இருக்கிறோம்? பேசவே மாட்டேன்றீங்களா? நீ டைம்க்கு வருவேன், நான் ஏன் டைம்க்கு வருவேன்? நம்ம ரெண்டு பேரும் எங்க வந்துட்டோம் சொல்லுங்க. அதனால கோதுமைய நீயும் நானும் ஒன்று. என்ன சொல்லுது? பேசவே மாட்டேன்றீங்களா? என்ன சொல்லுது? நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன பண்றாரு? பார்த்துட்டு என்ன பண்றாரு? வசனத்திலே புரிய வைக்கிறேன்னு என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? காற்றில் பறந்த கணம், காற்றில் பிறந்த கணம். இன்னொரு முறை. சாப்பிடலையா மதியானம்? ஃபாஸ்டிங். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கவனிங்க, சினிமா டிவி பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க. சொல்லுங்க, காற்றில் பறந்த கணம், காற்றில் பிறந்த கணம். இவ்வளவு நேரம் பதர் சொல்லுது நீய நானோ ஒண்ணு, நீய நானோ ஒண்ணு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? சங்கீதம் 1:4 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அப்படி இராமல். யாரோ ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அல்லேலூயா. 3 முறை சொல்லு அல்லேலூயா. 100க்கு 100 மார்க் போங்க. இது வரைக்கும் கோதுமையை பார்த்து டென்ஷனா பேசிச்சு பதர். கோதுமை சைலண்டா இருந்த. நீ நானும் ஒண்ணு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு காற்றை அனுப்பினார். காற்று கோதுமையும் பதரையும் பிரித்தது. ஹல்லேலூயா. அம்மா, கண்மலையின் மேல கட்டின வீட்டுக்கு காற்று, மணல் மேல கட்டின வீட்டுக்கு காற்று. ஆனா காற்று கோதுமை மேல் பட்ட உடனே அது காற்றில் மேல பறந்து அந்த கோதுமை கீழே லேண்ட் ஆயிடுச்சு. அந்த காற்று பதர்ல மோதின உடனே பதர் குப்பைக்கு போயிடுச்சு. சத்தமே காணுமே. வேறு பெரிய விபத்துல என் கால் துண்டாக்கப்பட்டது. மருத்துவமனையில் ஒருத்தர் கேட்டார், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே, இங்க ஏன் வந்தீங்கன்னார். சத்தமே காணுமே. வாதை. நான் சொன்னேன், உனக்கு வந்தா வாரிட்டு போயிடும், எனக்கு வந்தா விசிட் பண்ணிட்டு போயிடும். சத்தமே காணுமே. உன்னை கொசு கடிச்சா செத்து போயிருவேன், என்ன கொசு கடிச்சா கொசு செத்துரும். எனக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். கையை தட்டி, எனக்குள் ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். எனக்குள் இருக்கிற வித்து இயேசுவின் வித்து. எனக்குள் ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அதனால பதரை பேச விடுங்க, கர்த்தர் பதில் அனுப்புவார். என்னதுங்க? யார் அனுப்புவா? காற்று வீசும் போது தெரியும் கோதுமையா பதறான்.
கொரோனாவே உங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. கையை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். கையை தட்டி ஆமென், இயேசுவே வாரும். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். என்னதுங்க? கோதுமைக்கு முன் பதல் எம்மாத்திரம். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், பதற பார்த்து பயப்படாதீங்க. அழைச்ச ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தொடங்கினவர் முடிப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதுக்கு உன் மேல காற்று வீசிட்டு தெரியுமா? நீ கோதுமன் கத்தர் காட்டுவதுக்கு தான் சோதனை அனுப்பினாரு. நீ ஒரு கோதுமன் காட்டுவதுக்கு தான் இந்த போராட்டம். நீ ஒரு கோதுமை மணி, நீ களஞ்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற. அந்த கத்தர் நிரூபிக்கிறத சோதனை அனுமதிக்கிறாரு. அந்த காற்று உன்னை வேறு பிரிக்குது. அந்த காற்று உன்னை சுத்திகரிக்குது. Praise the Lord. Hallelujah. துன்மார்க்கரோ அப்படி இராமல். சில வாலிபர்கள்லாம், வாலிப பிள்ளைகள் சில பேர்லாம் பாதுகாப்பா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தாய் தகப்பனுடைய ஜெபம், சபையில் இருக்கிற போதகருடைய ஜெபம். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஏசப்பாவினுடைய சித்தம் நீங்க எல்லாம் கோதுமையா மாறணும். ஏசப்பாவின் சித்தம் நீங்க களஞ்சியத்துக்கு வரணும். நீங்க கைவிடப்படக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஜெபம். ஒரு வார்த்தை அங்க வாசிக்கலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 28க்கு சொல்லிட்டேன். எது பதர்ன்றதை கண்டுபிடிச்சிருங்க. 29. அதற்கு அவன் வேண்டாம் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 30ஆம் வசனம். 30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். தானியம் விளையறதுக்கு 100 நாள். இப்பெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஐயா கேட்ட கரெக்டா சொல்லுவார். 60-70 நாள் கூட ஆக்கிட்டாங்க. வயல்வெளியில தானிய விளையிறது 100 நாளா இருக்கலாம், 90 நாளா இருக்கலாம். ஆனா களஞ்சியம் போய் சேர்றது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை போட்டிருக்குமா, சேர்த்து வாசிச்சிருமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை கீழே வாசிச்சிருமா? அது கீழே வாசிச்சிரு. வேறொரு உவமையும் 30ஆம் வசனம். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றான். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் 29ஆம் வசனத்தில் பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். வளர விடுங்கள். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அக்கினி, அந்த வார்த்தை வாசிங்க. பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். அம்மா, நரகத்துக்கு ஒரு முறை போயிட்டா திரும்ப வர முடியாது. ஒரு வாலிபன் சொன்ன, அங்கிள் நான் நரகத்துக்கு போனா அங்க ஏசியை உண்டாக்கிடுவேன். என்னன்னு? ஆனா சரித்திரத்தை வாசிக்கும் போது உஷ்ணம் தாங்க முடியாம ஏசியே வெடிச்சிருக்கு இந்த உலகத்துல. சத்தமே காணோம். எவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருந்தாலும், எவ்வளவு பிரில்லியண்டா இருந்தாலும் நரகத்துல போய் எந்த ஏசியும் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கேயே பீஸ் போயிடுது, அங்க ஏமாத்திரம். அதனால அந்த அக்கினிக்கு நீங்க போயிடக்கூடாது, அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதை தப்புவிக்கும்படிதான் உங்கள் போதகரை, உங்க தகப்பனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சபையை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஆவியானவரை கொடுத்தார், உபதேசத்தை கொடுத்தார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார்,
ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி இயேசு வருகிறார், கைகளை தட்டி இயேசு வருகிறார். என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 2, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நியமித்தபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். கற்புள்ள கன்னிகை ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கன்னிகை என்ற வார்த்தையை பயன்படுத்தி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால். கவனிக்கலாம் எப்படி அவர் சித்தத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. அம்மா ஐயா கவனிக்கிறீங்களா? கல்யாண நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்குன்னா 6:30. என்னதுமா? பொண்ணு வர்றது 7:30. பொண்ணு எத்தனை மணிக்கு வருது? பொண்ணு அம்மாவை கேட்டோம், ஏன் லேட் 6:30 போட்டுக்குது, ஏன் பொண்ணு 7:30 வருதுன்னா, பாஸ்டர் பியூட்டி பார் போயிட்டு வந்தேன். எங்க போயிட்டு வந்த? பியூட்டி பார் போயிட்டார். இந்த உலகத்துல மணவாளனை சந்திக்க மேக்கப், என்னதுங்க மேக்கப் எல்லாம் பேக்கப் ஆயிடும். சத்தமே காணும். மேக்கப் எல்லாம் நைட் சாயங்காலம் நல்லா பூசின்னு வருது, காலையில பார்த்தா அது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்குது. அழுவுறான், தேம்பி தேம்பி அழுவுறான் அவன் பாவம். உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், மேக்கப் முக்கியம் அல்ல, சுத்தம் தான் முக்கியம். மேக்கப் அவசியம் அல்ல, சுத்தம் அவசியம். பக்கத்தில் சொல்லிக்கங்க. என்ன பார்த்து சொல்றீங்க? மேக்கப் அவசியம் அல்ல, எது அவசியம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். புரியுதுங்களாமா? மேக்கப் எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ இந்த உலகத்துல வேணாம் மணவாளன் மேக்கப் பார்த்து அப்படியே மயங்குறார். அவர் இந்த பான்ஸை பார்த்து அவர் மயங்க மாட்டார். பேசவே மாட்டேன்றீங்களே. இருதயத்தில் மறைந்திருக்கிற சுத்தம். மேக்கப்ல கவனம் செலுத்தாதீங்க, சுத்தமா இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க. சத்தமே காணுமே. அழகு முக்கியம் அல்ல, குணம்தான் முக்கியம். பேசவே மாட்டேன்றீங்க. சில சர்ச்சி, நம்ம கிருபாசன சர்ச்சி, சில சபைகள் எல்லாம் போறேன். அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பழைய சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள்லாம் போறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட ஃபேன் இருக்குது, ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட மனுஷன் இல்லை. பேசவே மாட்டேன்றீங்க. டங்க கரக் 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 கரக்கு சுத்தின்னு இருக்கும், அது இருக்குது. யாரு இல்லை? ஒரு பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தது. எதை? புகைப்படம். என்னதுங்க? ஐயோ ஐயோ ஐயோ, அது போயிடுச்சு. ஆனா 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டி வாங்கிச்ச நாளெல்லாம் பேப்பரு, 50 பைசா பேப்பரு, அது 50 பைசா பேப்பரு 60 வருஷமா இருக்குது. அந்த 60 வருஷமா இருக்கு, அது வாங்கி போட்டா பாட்டி இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சது தெரியல.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வால் பேப்பர் இருக்கும், போட்டோ இருக்கும், நீ இருக்க மாட்ட. எத்தனை பேர் புரிஞ்சது தெரியல? புரிஞ்சவங்களுக்காக சோத்திரம். கையை தட்டி இயேசு வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்னும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், அசுத்தமாய் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிற வேண்டும் நீதி செய்கிறட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஷகதரதரபோ. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். என்னதுங்க? என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு அம்மா அப்பா வெளியே விட மாட்டாங்க. பொண்ணுக்கு கோவம் வருது, இந்த அம்மா என்ன பண்ணுது? என்னையே பார்த்துன்னு, உன்னையே தான் பார்த்துன்னு இருக்கோம். அந்த கையை பிடிச்சி மணவான் கையில் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் இந்த சபையின் போதகர் இத்தனை வருஷம் ஏன் இந்த கர்ப்ப வேதனை? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஆவியானவர் வந்து நடத்திட்டு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறீங்களாமா? அல்லேலூயா. இயேசு வருகிறார். 4 பேர் கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆயத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஆவி அவிழ்த்து போடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. நான் ஃபர்ஸ்ட் இஎஸ் மணி ஐயா பாஸ் ஐயாவுடைய குரலில் 2018 செல்போனில் கேட்டேன். ரொம்ப வயசானவர்னு நினச்சேன். நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது வாலிபர்னு. சத்தமே காணுமே. இது ஹார்லிக்ஸ் பெலன் அல்ல, இயேசுவின் ரத்தம். இது மாபிச பெலன் அல்ல, பரிசுத்த ஆவியின் பெலன். விசுவாசிக்கிறோம், கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சித்தத்தை குறித்து சற்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 2ல நீங்க எழுதிக்கிடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, படிச்ச வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தோட கொஞ்சம் உங்களுக்கு ரெவலேஷன் நியூவா கொடுக்க நான் பாரப்படுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலி நம்ம அம்மா கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் இது. நான் இந்த வசனத்தை ஒரு 40 வருஷமா தியானிச்சிட்டு இருக்கிறேன். கவனிக்கலாம். இது பேசணும்னா எனக்கு ஒரு வருஷம் வேணும். அது அந்த 1ஆம் வசனம் மாத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கவனமாய் பேசும்படி பாரப்படுகிறேன். ஜீவ பலி நம்ம யாருக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை காட்டுவார்னு சொல்லி கொடுக்குறேன். கவனிக்கலாம். முதல்ல அந்த பலி போட்டுக்கிறத ஜீவ பலி, அது ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதிக்கிறீங்களா? தியானிங்க. என்னோடதை கொடுப்பது காணிக்கை, என்னையே கொடுப்பது பலி. நம்ம என்னுடையதே கொடுப்பது காணிக்கை, என்னையே கொடுப்பது. அதான் பவுல் எபேசியருக்கு எழுதுறார் 5:2, கிறிஸ்து காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிக்கமா அடுத்தது. தம்மை தேவனுக்கு சுகந்த. முன்னாடி வாசிக்கலாமா அந்த வசனமா? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று. யாருக்கு தேவ சித்தம் புரியும் தெரியுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. அடுத்தது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. சரீரத்தை நம்பர் 2, சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதாவது சித்தம் இன்னதென்று நம்ம எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதாவது வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை படிக்க 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 இந்த வசனம் என்ன ஆயிடுதுன்னா உள்ள வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது.
ஆத்துமாவுல ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. வசனம் அப்படி பண்ணிடும். அப்போ எது அசுத்தம், எது சுத்தம், எது வெளிச்சம், எது இருள், எது தேவ சித்தம் எப்ப தெரியும்னா உங்களுக்குள்ள இந்த வசனம் இருக்கணும். கவனிக்கலாம். சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் உயிரை கொடுக்கிற மாதிரி பழகி உயிரை எடுத்துட்டு போயிட்டான். என்னதுங்க? பேசவே மாட்டேன். உயிரை கொடுக்கிற மாதிரி அவ சொல்றா, பாஸ்டர் உயிரை கொடுக்கிற மாதிரி பழகனா போகும்போது உயிரை எடுத்துட்டு போயிடுறான். ஏன் அப்படி எடுத்துட்டு போறானா, எது அசுத்தம், எது சுத்தம், எது தேவ சித்தம் நிறைய பேருக்கு தெரியல. கவனிக்கணும். PhD MSW நிறைய படிப்பெல்லாம் படிக்கலாம், படிப்பை வச்சு வேலை வாங்கலாம், படிப்பை வச்சு வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனா இந்த படிப்பை வச்சு வாழ்க்கையை ஜெயமா வாழ முடியாது. இந்த வாழ்க்கையை ஜெயமா முடிக்கணும்னா இந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ள வரணும். சரி, 12:2 உங்களை விளக்குறேன். நன்மை இன்னதென்று, இன்னதென்று, இது நல்லதா இது கெட்டதா? கவனிக்கிறீங்களாமா? இது நல்லதா இது கெட்டதா? இது அசுத்தமா இது சுத்தமா? பெரிய பணக்காரனா இருக்கிறதுனால, எனக்கு ஆள் பலம் இருக்கிறதுனால, நான் பெரிய ஃபேமஸா இருக்கிறதுனால காட்டி கொடுத்துட மாட்டாரு. ஏமாந்துடாதீங்க. அவரோட உட்காரணும். சில பேர் பார்த்துருக்கிறேன், படிப்பறிவே இல்லை, ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அனாயிட்டிங்ல தெரிஞ்சிடும் இது அசுத்தம். இந்த கேட்டு இருக்குல்ல, இந்த கேட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு, அங்க ஒரு பெரிய எலி செத்து போச்சு. எலி கவனிக்கிறீங்களா இல்லையாம்மா? எலி செத்து போச்சு. பாஸ்டர் மைக்கை எடுத்து, அருமையான மிஸ்பா ஏஜி விசுவாசிகளே, அந்த கேட்டு பக்கத்தில் பெரிய எலி செத்து போச்சு, கர்ச்சிப் எடுத்து மூக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல அங்க வரும்போதே கை எங்க போகுது? சொல்லவே மாட்டேன்றீங்களா? எங்க எலி செத்து போச்சு, அந்த தெருவில் வரும்போதே கை எங்க போவோன்னு கேட்டேன். பாக்கெட்டுக்கு போகுது, கர்ச்சிப் எல்லாம் எடுக்க. புரியுதுங்களா? ஓகே. அப்போ சத்துரு என்ன பண்றானா, அசுத்தத்தை மேல தேனை கவர் பண்றான். அசுத்தத்தின் மேல செத்து போனது சிங்கம், அது அழகா தேனை கவர் பண்ணி வச்சிட்டான். வராரு, ஜெயிச்சேன் ஜெயிச்சேன் வராரு. சிம்சோன் யார் தெரியுமா? துணிவும் அவனே துணிகரமும் அவனே. சத்தமே காணமே. துணிவும் அவனே. வந்தா கிட்ட நிக்கிறான், என்ன தெரியல, உள்ள ஒரு அசுத்தம் இருக்கு தெரியல. ஆனா தானியலுக்கு டேபிள்ல வைக்கிறாங்க, கண்ணுல ஸ்கேன் பண்றாரு, இது அசுத்தம், இது அசுத்தம். தானியல் தீர்மானம் எடுத்தாரு. தானியலுக்குள்ள தேவ சித்தம் இருந்தது, தானியலுக்குள்ள தேவன் இருந்தாரு, தானியலுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. தானியலை பார்த்து ராஜாவே ஆடி போயிட்டான். என்னடா இப்படி இருக்குது, அனலா இருக்குது. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நயவசனிப்பின் ஆவியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவராகி இயேசு உனக்குள்ள இருக்கும்போது, ஜெய கிறிஸ்து முன் செல்வா, ஜெயமாய் நடத்திடுவா. கையை தட்டி கத்திர சோதரம் பண்ணுவோம். Praise the Lord. அழைத்தவர் உண்மை உள்ளவர்மா? நான் சொல்றேன், இயேசு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ ஏமாந்து போக மாட்ட. இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா நீ ஏமாந்து போக மாட்டீங்க. அவர் பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா எது அசுத்தம் எது சுத்தம்ன்றதை கர்த்தர் காட்டி கொடுத்துருவார். கிருபாசானா தலைவரை குறித்து அதிகமாக நான் சாட்சி புக்கு படிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய பரிசுத்தோட சாட்சி புக்கை நான் படிச்சிருக்கிறேன். பேசும்போதே ஞான திருஷ்டி அபிஷேகம் ஒர்க் ஆகும். சொல்லிடுவாங்க, அவனை அப்படியே அனுப்பிடு, இந்த காரியத்துக்காக வரான். பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி நேரத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான்.
பெரிய படிச்சவன் மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணை கவ்வி இருக்கிறான், ஆனா இதை நம்பினவன் ஜெயம் எடுத்திருக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி ஞானமும் 12 விவேகமும் பாயிண்ட் நம்பர் 3 அண்டர்லைன். தாவீதை குறித்த தேவ சித்தம் என்ன? சாலமோனை குறித்த தேவ சித்தம் என்ன? அதான் 3ல தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ், சூப்பர். பண்ணும்போது எலும்ப பண்ணி கட்டுவான், நிலைப்படுத்துவேன். உன் நாட்கள் நிறைவேறி அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். சரி, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். தாவீதை குறித்த சாலமோனை குறித்த தேவ சித்தம். தாவீதை குறித்த ஆண்டவர் சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான் அப்படின்னு சாட்சி இருக்கு வேதத்தில். ஆனா ஒரு முக்கியமான ட்ரூத்த, ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு நான் காமிச்சு முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத. அம்மா 2 வார்த்தை எழுதிக்கங்கம்மா. ஞானம் ராஜாவாய் ஆளுகை செய்ய சாலமோனுக்கு 2 விசேஷமான கர்த்தர் சொல்றார். ஞானத்தை தந்தேன். நம்பர் 1 நம்ம போட்டுக்குது, ஞானத்தை தந்தேன். 13ஆம் வசனமா 13. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். போதும், 2 எழுதிக்கிறீங்களா? நம்பர் 1 ஞானம், நம்பர் 2 ஐஸ்வரியம். கவனிக்கிறீங்களா? சீட்ல உட்கார்றதுக்கு கண்ணை மூடி சாலமன் தூங்கினா கூட, ஐயோ சின்ன வயசா இருக்கிறேனே, எப்படி ஆளுகை செய்ய போறேனேன்னு ஒரே கவலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட, நான் கொடுத்துட்டேன், இன்னொன்னு செய்ய போற. கவனிக்கலாம். ஞானம், 2வது ஐஸ்வரியம். கவனிங்க, ஞானத்தை எது கொடுத்தாரு? ஞானமா ஆட்சி செய்ய. ஐஸ்வரியம், வெள்ளி பொண்ணு எது கொடுத்தாருன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்ட. என்னுடைய ஆலயத்தை, அம்மா கவனிக்கிறீங்களா பிரதர்? எப்பா ஆலயத்தை கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தா 1000 பொண்டாட்டிக்கு வீட்டை கட்டினான். எதுக்கு பணம் கொடுத்தாரு? ஏங்க, சாலமோனை குறித்த தேவ சித்தம் என்ன? ஜனங்களை நியாயமா நடத்தணும், ஜனங்களை ஆண்டவர் பக்கம் நடத்தணும், ஜனங்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தணும்.
ஆலயத்தை கட்ட 7 வருடம். அரண்மனை கட்ட எத்தனை வருஷம் போட்டுக்குது? 13 வருஷம் நினைக்கிறேன் இல்லையா? 13. வாசிங்க 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் செஞ்சது. நீங்க இன்னும் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, தேவன் கனத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டலாம். கவனிக்கணும், தேவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறவங்க கவனிக்கணும். அவன் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆலயத்தை கட்டுவதற்கு தான் அதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவன் தேவையில்லாத கதை கட்டினான். ஆமா தம்பி தங்கச்சி, உன் படிப்பு எதற்கு? தேவ ராஜ்யத்தை கட்ட. பிரைஸ் தி லார்ட். பண கொழுப்பு. சில பேருக்கு பண கொழுப்பு. சொல்லுங்க, உங்களுக்கு அவங்கள தான் சொல்றேன். பண கொழுப்பு. ஞானஸ்தானத்தை மறுதலிக்கிறான், உபதேசத்தை மறுதலிக்கிறான், ஆராதனை மறுதலிக்கிறான். வாலிப தம்பி தங்கச்சி, நீ நல்லா சம்பாதிக்கிறியே, இந்த படிப்பை படிக்க வச்சது, இந்த பலனை கொடுத்தது தேவன். ஆண்டவர் நிக்க வச்சு ஒரு நாள் நியாயம் தீர்ப்பா. என்கிட்ட பணம் இருக்கிறதுனால என்ன செஞ்சிருவான் இல்ல. அதாவது பணம் வந்துச்சு, அழைப்பு போயிடுச்சு. சில பேருக்கு நல்ல வேலை வந்துச்சு, ஆராதனை போயிடுச்சுப்பா. சில பேருக்கு நல்ல போஸ்டிங், அதிகார ஜபம் போச்சு, வேத வாசிப்பு போச்சு. இங்க பணம் வந்துச்சு, தேவையில்லாதெல்லாம் வந்துச்சு, எல்லாம் போச்சு. ரட்சிப்ப மறுதலிக்கிற மாதிரி, பரலோகத்தை மறுதலிக்கிற மாதிரி, இயேசுவை மறுதலிக்கிற மாதிரி வர உயர்வு வேண்டவே வேண்டாம். சில பேர் பணம் வந்தாங்க, ரட்சிப்பு போயிடுச்சு. ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறாரு, பண ஆசை எடுத்துறாரு. இந்த ராத்திரி நேரத்தில் சொல்ற வாலிப தங்கச்சி தம்பி, உன் படிப்பு எதுக்காகப்பா? எதுக்கு ஆண்டவர் உன்னை படிக்க வச்சாருப்பா? அப்படியே போறதுக்கா? அப்படியே எல்லாத்தையும் மறக்கிறதுக்கா? ஒரே சாட்டிங் சாட்டிங் ஈட்டிங் ஈட்டிங் ரவுண்ட் ரவுண்ட் சுத்திக்கிட்டே இருக்கிறாப்பா. உனக்கு இந்த படிப்பு, இந்த பலம், இந்த ஞானம், இந்த சத்துவத்தெல்லாம் எது கொடுத்தாருன்னா தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப. ஹல்லேலூயா. உங்க கை என்கிட்ட பணம் இருக்குது, எப்படியெல்லாம் வாழ்ந்துடலான்னு இல்ல, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவர் அவர். எக்ஸாம் எழுதக்கூடிய ஞானத்தை தருகிறவர் அவர். சாலமோன் தேவ சித்தம் செய்யாம மரிச்ச, சில இடத்துல தேவ சித்தத்தை மீறிட்டார். சவுல் தேவ சித்தம் செய்யாம மரிச்சான். தாவீது தேவ சித்தத்தின்படி மரிச்சார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான், என் இயேசுவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி நித்தியத்துக்கு கொண்டு போகாது. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாலிபனே தங்கச்சி, அருமையான பெற்றோர், பணம் இருக்கிறதுனால என்ன செஞ்சு நினைக்காதீங்க. பணம் காலுக்கு கீழே இருக்கணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாலிப தங்கச்சி, ரட்சிப்ப மறந்துடாத. வாலிப தங்கச்சி தம்பி, ரட்சிப்ப மறக்காத, இயேசுவை மறக்காத, சபையை மறக்காத, உன் போதகனை மறக்காத, இயேசுவை மறக்காத. அழைத்தவர் உண்மை உள்ளவர். சில பேர் வருகைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆயத்தமாகணும்னு ஆசை இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஜபத்தோடு எழுந்து நிற்கலாம், ஜபத்தோடு எழுந்து நிற்கலாம். தேவ சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கையை உயர்த்துனீங்க. ஒருவேளை உங்க மனசுல நீங்க தொடப்பட்டு, ஐயா அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன், இன்றைக்கு நான் உடன்படிக்கை பண்றேன் அவரோட, அந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறவன்றவங்க மாத்திரம் தயவு செய்து கையை உயர்த்துங்க. யாரும் தயவு செய்து கண்ணை திறக்காதீங்க.
ஒன்னே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் தரேன். ஹாலே ஏசப்பா தராரு. எல்லாம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலே அதே பாட்டை எடுத்து வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுற வேலையில் ஹல்லேலூயா. ஐயா, நான் நரகத்துக்கு போக விரும்பல, நான் அக்கினிக்கு போக விரும்பல, நான் பரலோகத்துக்கு போக விரும்புறேன். வருகையில் நான் கைவிடப்படக்கூடாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றேன். அவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க, நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லே. வெரி குட். கையை உயர்த்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்லா உயர்த்துங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. நல்லா உயர்த்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. வெக்கப்படாத மகளே, வெக்கப்படாத. Thank you Lord. பரலோகம் உன்னை நோக்கி பார்க்குது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் கண்ண மூடுங்க. தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவனுடைய நோக்கம் நிறைவேறட்டும். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். எல்லாம் வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. வாயை திறந்து உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற. எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஐயா, தேவையில்லாத காரியங்கள் அழிஞ்சு போகட்டும், தேவையில்லாத காரியங்கள் நிர்மலமாகட்டும். ஒரு புதிய பல, ஒரு புதிய பல நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். யார் யார் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. பெற்றுக்கொள், 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 விடுதலையை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது.